ஸோ இப்போ நீங்கள் சொன்னது வந்து தனி வீடுகளாக இருந்தா, இதுவே இப்போ அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது இதே இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி இதே ஏன்னா ரொம்ப மெயினான ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரோட்ஸ் இருக்கும், அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ இந்த தெருக்கூத்து விட்டுருங்க. இப்போ இந்த தெருக்கூத்து எடுத்துக்கலாம். அதாவது டி ஜங்ஷன் தெருக்கூத்து. இந்த டி ஜங்ஷன் தெருக்கூத்துல இந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் எப்படி கட்டுவாங்கன்னா, சென்னை போன்ற நகரங்கள்ல கீழே பார்க்கிங் போட்டு மேல ஃப்ளோர் ஏத்திடுவாங்க. அதாவது 5 ஃப்ளோர் வரைக்கும் ஏத்துவாங்க. அப்ப கீழே ஸ்டில் டு பார்க்கிங் பேரு. அப்ப இந்த மாதிரி ஃப்ளோர்ல 2 மாடி வரைக்கும் அந்த தெருக்கூத்து வேலை செய்யும். 2 மாடி ஃப்ளோர்ல இருக்கிறவங்க வரைக்குமே அதனுடைய பாதிப்பு இருக்கும். அது எப்படின்னா, இந்த இடங்கள்ல அதாவது இந்த ரோட்டுக்கு 2 பக்கமும் மிகப்பெரிய கட்டிடங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது 2 மாடி வரைக்கும் 2 மாடி வரைக்கும் பாதிப்பை தரும். 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தெருக்கூத்துவானது பாதிப்பை தராது. இந்த 2 பக்கம் கட்டடங்கள் அதிகமாக அதிகமாக இதிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன், நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் அப்படிங்கிற கதிர்வீச்சுகளும் அதிகமாக இதுல பேசேஜ் ஆகும்.